Hello friends, welcome to Makkal Savvai channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா PMAY. இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக PMAY பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். சிட்டிஸில் இருக்கவங்க வந்து எப்படி மானியம் வாங்குறது, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து வீடு வாங்குறது, இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், உங்களுக்கு வந்து வீடு வந்திருக்கா இல்லையா எப்படின்னு செக் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமை வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா PMAYU அதாவது அர்பன், செகண்ட் பார்த்தீங்கன்னா PMAYG அதாவது கிராமின்னு சொல்லலாம், இல்லை ரூரல்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரூரல் பற்றி பார்க்கலாம். இதை வந்து பசுமை வீடு வழங்கும் திட்டம்னு கூட சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் வீடு கட்டுறதுக்கு 2.20 லட்சம் வந்து நமக்காக மத்திய அரசு வழங்குறாங்க. இந்த வீடு கட்டுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கணும். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு எந்த விதமான சொந்த வீடுமே இருக்கக்கூடாது. வீடோ தென் வந்து குழந்தை இல்லாதவங்க, டிசபிலிட்டி பர்சன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடு வந்து முன்னுரிமையாக வழங்குவாங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வேணும், ஏதாச்சும் ஐடென்டி ப்ரூஃப் வேணும், தென் வந்து உங்கள் இடத்துக்கான பட்டா இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று வேணும். இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி வந்து ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களுடைய கிளர்க்கையோ இல்லை வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸரையோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வீட்டுக்காக. ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடு கட்டினா உங்களுக்கு வந்து 300 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த வீடு வந்து போகக்கூடாது. நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிடுவீங்க. இந்த கவர்மெண்ட் கட்டித்தர வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் ரூம் வந்து ஃப்ரீயாகவே கட்டி கொடுத்துருவாங்க. கிச்சன் ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், தென் வந்து ஒரு ஹால் இருக்கும். அது மட்டும் அல்ல, இவங்க வந்து சோலார் ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து உங்களுக்காக அவங்களே வந்து கட்டி தந்துடுவாங்க. தென் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியும் வந்து உங்களுக்காக அவங்க வந்து ஃப்ரீயாகவே கட்டி தராங்க. இந்த வீடு வந்து நீங்கள் வந்து 2 விதமாக கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட்டே கட்டி தந்துடுவாங்க. செகண்ட் வந்து நீங்களே கூட கட்டிக்கலாம். நீங்கள் கட்டி முடிச்சிட்டோன்னே இதுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்டில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த வீடை நீங்களே கட்டுங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் வந்து சிமெண்ட்டு, கம்பி, இந்த டோர் எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், அந்த மாதிரி அமௌண்ட் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த திங்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து PMAY அர்பன், அதாவது சிட்டிஸில் இருக்கிறவங்க வந்து எப்படி கவர்மெண்ட் மானியத்தோட வீடு கட்டுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிட்டியில் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வாடகை வீட்டில் தான் குடியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது வீடை வந்து கட்டி முடிக்கணும். அதுதான் அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும். 70,000 ரூபாய் சேலரி வாங்குகிற ஒருத்தர் வந்து மாத வாடகை 5,000 ரூபாய் வந்து ஈஸியாக கட்ட முடியும். அதுவே 15,000 ரூபாய் சேலரி வாங்க ஒருத்தரால் வந்து 5,000 ரூபாய் வந்து அவங்களால கட்ட முடியாது. இதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு புது வீடை கட்டணும் அப்படின்றதுக்காக தான் மானியத்தோட கூடிய வீடை வந்து அவங்களால கட்டிக்கலாம் இந்த ஸ்கீம் மூலமாக. இந்த ஸ்கீம் வந்து ஒன்லி வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலனாலும் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். இதை வந்து 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். இதில் வந்து ஆனுவல் இன்கம் 3லேருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இவங்க சப்சிடி வந்து 2.67 லட்ச ரூபாய் தருவாங்க. இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 30 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். மானியம் வந்து 6 லட்ச ரூபா மானியம் தருவாங்க. நீங்கள் இதை வந்து மேக்ஸிமம் 20 இயர்ஸ்க்குள்ளே வந்து கட்டி முடிச்சணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா லோ இன்கம் குரூப். இவங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். சப்சிடி பார்த்தீங்கன்னா 2.67 லட்சம் தான் இதுக்கும். இது வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 60 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். மானியம் பார்த்தீங்கன்னா இதுவும் 6 லட்ச ரூபாய் தான். எல்லாமே மேக்ஸிமம் 20 இயர்ஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணும். தேர்டு வந்து மிடில் இன்கம் குரூப். இதே 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. மிடில் இன்கம் குரூப் 1, மிடில் இன்கம் குரூப் 2. இப்போ ஃபஸ்ட்டு மிடில் இன்கம் குரூப் 1 பார்க்கலாம். இதோட ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 6 to 12 lakhsக்குள்ளே இருக்கணும் ஆனுவல் இன்கம்மு. இதோட சப்சிடி வந்து 2.35 லட்ச ரூபா வந்து தருவாங்க. வீட்டோட ஸ்கொயர் மீட்டர் பார்த்தீங்கன்னா 160 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்கணும். இதோட மானியம் வந்து 9 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியம் தருவாங்க. இதையும் நீங்கள் மேக்ஸிமம் 20 இயர்ஸ்க்குள்ளே கட்டி முடிச்சிடணும். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப் 2. இதோட ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 12 lakhs to 18 lakhsக்குள்ளே இருக்கணும். இதோட சப்சிடி வந்து 2.30 லட்ச ரூபாய் தான் சப்சிடி தருவாங்க.
வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 200 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணும். இதுக்கான மானியம் வந்து 12 lakhs, மேக்ஸிமம் 12 lakhs வரைக்கும் மானியம் தருவாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் 20 yearsக்குள்ளே இந்த ஸ்கீமை வந்து முடிச்சிடணும், எல்லா அமௌண்ட்டையும் கட்டி முடிச்சிடணும். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப் இருக்கணும். முக்கியமாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்கள் இடத்தோட பட்டாவோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸோ இருக்கணும். தென் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கணும் உங்கள்கிட்ட. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு டேரெக்டாக போயிட்டு எல்லா ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் வீடியோவிலே காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம். கீழே இருக்கிற லிங்க்கில் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போயிட்டு PMAY அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டோன்னே இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து சிட்டிசன் அசஸ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோன்னே செகண்டாக இருக்குது பாருங்கள், பெனிஃபிட் அண்டர் அதர் 3 காம்போனன்ட், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நேம், ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரியே நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டோன்னே இந்த பாப்பப் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செக் கொடுங்க. செக் கொடுத்தோன்னே இப்போ வந்து ஆதார் வந்து ஆதென்டிகேஷன் ஆகும். இப்போ வந்து ஸ்டேட் நேம் கேட்குது, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் வந்து செட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் கொடுத்துருவோன்னே சிட்டி நேம் கேட்கும், நீங்கள் எந்த சிட்டியோ அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளானிங் ஏரியா அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவை கேட்கும், எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளானிங் ஏரியா டெவலப்மெண்ட் ஏரியாவும் டிஃபால்ட்டாக அதே வந்துடும். இப்போது இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் வந்து கிரெடிட் லிங்க்டு சப்சிடி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதில் ஃபாதர் நேம் கேட்கும், ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபுல் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் எல்லாமே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்தீங்கன்னா இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பர்மனண்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்குது. நீங்கள் வந்து ஓன் வச்சுருக்கீங்களா ரெண்டாக வச்சுருக்கான்னு கேட்குது. நீங்கள் வந்து ஓன் கொடுத்துக்கோங்க, 2னா 2 கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரூம் கேட்குது. நான் வந்து ஒரு 6 ரூம்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ரூம் தேவைப்படுமோ நீங்கள் அத்தனை ரூம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குது. மேரிட்னா மேரிட் கொடுத்துக்கோங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹவுஸோட ரூஃப் பேஸ் கேட்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு 20 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து அதர் ஐடி, ஏதாச்சும் அதர் ஐடி கேட்குது. ஓட்டர் ஐடி இல்லை ரேஷன் கார்டு இல்லை பேன் கார்டு. நான் வந்து ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறேன். இப்போது ரேஷன் கார்டு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ரேஷன் கார்டு வந்து பழைய ஓல்டு கார்டும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்மார்ட் கார்டும் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய நேம் என்ட்ரு பண்ணிங்க. அப்பானா அப்பா, இல்லைனா பசங்க பேர்.
ஆதார் கார்டு இருக்க மாதிரி நேம் என்ட்ரு பண்ணிங்க. தென் வந்து என்ன ரிலேஷனோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய ஜெண்டரை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஏஜ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஜன் இருக்குது. ரிலீஜன் என்னவோ இந்துனா இந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன கேஸ்ட்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல்னா ஜென்ரல், ஓபிசினா ஓபிசி, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேங்க் நேம் கேட்குது. நீங்கள் எந்த பேங்க்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க்கோட ஸ்டேட் கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேங்க்கோட சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பிரான்ச் கேட்கும். அது எந்த பிரான்ச்சோ நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம், திரும்பவும் அதே பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்பர் ஆஃப் இயர் ஸ்டே இந்த டவுன் கேட்குது. எத்தனை இயர்ஸ்னால் நான் வந்து மோர் தென் 5 இயர்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்கொயர் கேட்குதுன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் நான் வந்து ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துக்கிறேன், ஸ்கொயர் மீட்டர். இப்போ வந்து இந்த பர்சன் வந்து டிசபிலிட்டியான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து வேறு ஏதாச்சும் வீடு இருக்கான்னு கேட்குது. நோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டா, ரெகுலரா இல்லை லேபரான்னு கேட்குது. ரெகுலர் வேஜ் கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன? நான் வந்து ஃபார்மன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தோன்னா ஆவரேஜ் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குது. நான் ஒரு 30,000 கொடுக்குறேன். ஓகே, ஃபேமிலி ஹேவ் பிபிஎல் கார்டு இருக்கான்னு கேட்குது. பிபிஎல் கார்டு இருந்தால் எஸ் கொடுங்க, நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஹவுஸ் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபேமிலிக்கு இது நியூ ஹவுஸ்னால் நியூ ஹவுஸ் கொடுத்துருங்க. என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துங்க. நான் வந்து நியூ ஹவுஸ் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துருவோன்னே இப்போ வந்து அக்ரி பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபைனலாக வந்து இந்த கேப்சாவை அப்படி டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சாரி, ஜெண்டரே கொடுக்கல. ஓகே, இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன்.
நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸாச்சும் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ அவரோட ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏஜ் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர். செலக்ட் ஐடி டைப்பு கேட்குது. நான் வந்து ரேஷன் கார்டு கொடுத்துக்கிறேன். ரேஷன் கார்டு கொடுத்துட்டு அந்த நம்பரை வந்து இதில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஆட் கொடுக்குறேன். ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேறு யாருன்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. இப்போ நான் வந்து வேற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் கொடுக்குறேன். ஓகே, இவங்க வந்து ஜாயிண்ட் ஹோல்டரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். இப்போது ஓகே, இப்போ வந்து இவங்க ஆட் ஆகிட்டாங்க. இப்போ நான் திரும்ப அந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து யுவர் அசஸ்மெண்ட் ஐடி ஹாஸ் பின் ஜென்ரேட்டட்னு வந்துச்சு. இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க, இல்லை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஹோம் போயாச்சு. இப்போ திரும்ப போயிட்டு எடிட்னு இருக்கு பாருங்கள். இந்த எடிட் அசஸ்மெண்ட் கொடுத்தா நம்ம வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் திரும்ப ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு உங்கள் அசஸ்மெண்ட் ஐடி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும். அதை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்தோன்னே இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணி ஏதாச்சும் எடிட் பண்ணதா இருந்தால் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப ஹோமுக்கு போகிறேன். ஹோமுக்கு போயிட்டு இதில் வந்து பிரிண்ட் அசஸ்மெண்ட் இருக்குது, அதை டைப் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் 2 விதமாக வந்து இந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேமு, ஃபாதர் நேம், மொபைல் நம்பரை செக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து அசஸ்மெண்ட் ஐடியை செக் பண்ணிக்கலாம். நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டோடனே உங்கள் மொபைலுக்கு வந்து திரும்பவும் ஓடிபி வரும். ஓகே, இப்போ வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷோ கொடுக்குறேன். ஓகே, ஓடிபி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு பிரிண்ட் அசஸ்மெண்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட்டை எடுத்துக்கலாம்.
உங்கள் ஃபார்மை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து திரும்ப ஹோமுக்கு போகிறேன். ஹோமுக்கு போயிட்டு ட்ராக் யுவர் அசஸ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அசஸ்மெண்ட் ஐடி கொடுத்தோ இல்லை நேம் கொடுத்தோ வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹோமுக்கு போயிடுறேன். இதில் வந்து சப்சிடி கால்குலேட்டருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான சப்சிடி எவ்வளோன்னு இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 30,000 கொடுக்குற ஆனுவல் இன்கம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கே செக்ஷனில் வந்துடுச்சு. என்னோடய சப்சிடி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2,67,280 ரூபா. இப்போ நீங்கள் இதுவே 10 மந்த்தை குறைச்சி பாருங்கள், உங்களுடைய சப்சிடி வந்து குறையும். இப்போ வந்து நான் 12 lakhs கொடுக்குறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா MG 1 வந்துருச்சு. இதோட சப்சிடி வந்து 235. இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய எவ்வளோ சப்சிடி அமௌண்ட் வருது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.